ஹாய் கைஸ், நான் உங்கள் கிகி தமிழா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து OnePlus 15 வந்திருக்கு. ஸோ இந்த OnePlus 15 வந்து கிட்டத்தட்ட என்னோட பிரைமரி ஃபோனாக 20 டேஸாக வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus 15ஓட ஒரு லாங் டேர்ம் ரிவ்யூ வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், வீடியோ ஸ்டார்ட் பண்ணி சின்ன டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த OnePlus 15ஓட ரிவ்யூ வந்து எந்த விதமான ஒரு பெய்ட் கான்டென்ட் இல்லை, OnePlus-ஓட நம்ம கொலாபரேட் பண்ணி பண்ணுற வீடியோ இல்லை. ஸோ இந்த OnePlus 15 என்னோட சொந்த காசு போட்டு தான் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு ஆர்கானிக்கான ஹானஸ்டான ஒரு கான்டென்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்பயும் போல பில் குவாலிட்டி வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ பில் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் Gorilla Glass Victus 2 வந்து கொடுத்துருக்காங்க. அலுமினியம் ஃப்ரேம் வந்து அலுமினியம் பாடி வந்து இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பேக்லேயும் வந்து நமக்கு கிளாஸ் பேக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா OnePlus வந்து நம்மளுக்கு பில் குவாலிட்டியில் அட்டகாசமான ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. பிடிக்கும் போது நமக்கு வந்து ஃபோன் வந்து செம்ம ஸ்டர்டியாக இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல இன்ஹேண்ட் ஃபீல் வந்து கொடுக்குது. பார்க்குறதுக்கும் செம்ம ப்ரீமியமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் ஃபோன் வந்து லைட்டாக வந்து ஒரு 210 கிராம்ஸ் கிட்ட இருக்கிறதுனால லைட்டாக வந்து நமக்கு ஹெவியாக சைடில் வந்து இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா பில் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் ரொம்ப ப்ரீமியமாகவும் இருக்குது. OnePlus-க்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நமக்கு 6.78 inch 165 Hz ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் 1800 nits வந்து பீக் பிரைட்னஸ் வந்து நமக்கு அச்சீவ் பண்ணுது. 6000 nits வரைக்கும் நமக்கு வந்து HDR-ல அச்சீவ் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கிட்டத்தட்ட ஸ்க்ரீனில் ஒரு 1% தான் நமக்கு வந்து 6000 nits வரைக்கும் நமக்கு வந்து போகும் ஆல்மோஸ்ட் வந்து. ஆனால் நமக்கு வந்து 6000 nits வந்து HDR கான்டென்ட்டும் பெருசாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேயும் நமக்கு வந்து இல்லை. ஸோ அதை வந்து நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. ஆனால் 1800 nits வரைக்கும் நமக்கு வந்து ஈஸியாக வந்து இந்த ஃபோன் வந்து அச்சீவ் வந்து பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளே வந்து நமக்கு ரொம்ப கலர் அக்யூரேட்டாக இருக்குது. அதே சமயத்தில் செம்ம பிரைட்டாக இருக்குது. இது வந்து நமக்கு டால்பி விஷன் சப்போர்ட் இருக்குது, HDR10+ சப்போர்ட் இருக்குது. ஸோ டிஸ்பிளே குவாலிட்டி வந்து கண்டிப்பாக இருக்குது. டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 165 Hz வந்து ஃபுல்லாக இந்த டிஸ்பிளே அச்சீவ் பண்ணுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 165 Hz வந்து நம்மளுக்கு சில கேம்ஸில் மட்டும் தான் 165 Hz வந்து நமக்கு அச்சீவ் பண்ணுது. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த 120 Hz கிட்டத்தட்ட அதில் தான் நமக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது அண்ட் கான்டென்ட் பார்க்குறதுக்கும் நம்மளுக்கு வந்து ரொம்ப கார்ஜியஸாக இருக்குது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு A+ டிஸ்பிளே தான் நம்மளுக்கு வந்து OnePlus வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேல வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு கால் குவாலிட்டி அண்ட் 5G. ஸோ கால் குவாலிட்டி அண்ட் 5G பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏர்டெலும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், ஜியோலும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ இங்கே நமக்கு ஸ்டூடியோவில் வந்து சுத்தமாக சிக்னல் இருக்காது. நான் வந்து ஃபுல்லாக வாய்ஸ் ஓவர் வைஃபைல தான் ரிலே ஆகணும். ஸோ வாய்ஸ் ஓவர் வைஃபை வந்து ரொம்ப சூப்பராக வேலை செஞ்சது. வீட்டில் வந்து சிக்னல் இருக்கும். ஸோ அங்கே வந்து நமக்கு ஓல்ட் வந்து ஒர்க் ஆச்சு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் வந்து ஒர்க் ஆச்சு. 5G பேண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நமக்கு 15 5G பேண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏர்டெலும் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், ஜியோலும் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். 5G வந்து நமக்கு ரொம்ப சூப்பராக வந்து வேலை செஞ்சது. எந்த பிரச்சனையும் நமக்கு வந்து இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஸ்பீக்கர்ஸ். ஸோ ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நம்மளுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்களே வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸோட சாம்பிள் வந்து பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸோட சாம்பிள் வந்து பார்த்துருப்பீங்க. OnePlus 15 பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் வந்து நமக்கு நல்லா லவுடாக இருக்குது. ஒரு நல்ல கான்டென்ட் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸ்பீக்கர்ஸில் வந்து நமக்கு ஒரு பிரச்சனையும் வந்து இல்லை. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு அந்த இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது. அதில் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நான் கவனித்த ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து நம்ம எப்பயும் வைக்கிற கீழே இல்லாமல் லைட்டாக பார்த்தீங்கன்னா சாம்சங் ஃபோன்ஸ் மாதிரி கொஞ்சம் வந்து மேலே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் OnePlus ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட பொசிஷன் வந்து வேறையாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து லைட்டாக வந்து பழகிறதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் பழகிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வந்து வேலை செய்யும். நெக்ஸ்ட் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா. ஸோ எக்ஸ்ட்ராஸ் இது என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி வந்து நமக்கு NFC வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களால் வந்து டேப் டு பே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதே சமயத்தில் IR பிளாஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களால் டிவி, AC எல்லாமே இந்த ஃபோன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கெட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலர்ட் ஸ்லைடர் வந்து நமக்கு ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அலர்ட் ஸ்லைடர் வந்து எனக்கு OnePlus ஃபோன்ஸில் ரொம்ப ஒரு பிடிச்ச ஃபீச்சர். ஸோ இதில் வந்து நமக்கு அலர்ட் ஸ்லைடர் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆப்பிளில் வந்து எப்படி அந்த ஆக்ஷன் பட்டன் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி இதுலேயும் நமக்கு வந்து OnePlus வந்து ஒரு பட்டன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பட்டனை வந்து நீங்கள் அலர்ட் ஸ்லைடர் செய்கிற விஷயங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எதுக்கு வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அந்த பட்டன் உங்களுக்கு பிடிக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணணும். ஓகே கைஸ், வீடியோ வந்து கண்டினியூ பண்ண நீங்கள் வந்து ஒரு நல்ல ரூபே கார்டு வந்து அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கிவி எஸ் பேங்க் ரூபே கார்டு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து நமக்கு ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. ஸோ கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு நியோ சப்ஸ்கிரிப்ஷன் நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ உங்ககிட்ட வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அப்புறம் இந்த கார்டு இருந்தாலே போதும். நீங்கள் வந்து எங்கே ஸ்கேன் பண்ணி பே பண்ணாலும் போதும். உங்களுக்கு வந்து 2% ஃப்ளாட்டாக வந்து கேஷ்பேக் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷத்தில் நீங்கள் வந்து 50,000 ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து
3% கேஷ்பேக் அந்த ஹோல் அமௌண்ட்டுக்கும் கிடைக்குது, ப்ளஸ் ஒரு ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸும் கொடுக்குறாங்க. நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 4% கேஷ்பேக் ப்ளஸ் ஒரு லான்ச் ஆக்சஸ் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து 1.5 லட்ச ரூபாய்க்கு அந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 5% கேஷ்பேக் ஃபார் த ஹோல் 1.5 லேக் அமௌண்ட்டும் வருது, ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஒன் லான்ச் ஆக்சஸும் நமக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ரூபே கார்டு அப்ளை பண்ணாச்சிங்கன்னா இதுதான் இந்த பெஸ்ட் ரூபே கார்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ். ஸோ பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து நமக்கு Snapdragon 8 Elite Gen 5 சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க, Adreno 840 GB வந்து கொடுத்துருக்காங்க, பேஸ் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12 GB RAM வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்ஃபார்மன்ஸை பேசுறது முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம RAM மேனேஜ்மெண்ட்டை பற்றி பேசுவோம். ஸோ RAM மேனேஜ்மெண்ட் வந்து எனக்கு OnePlus 15 வந்து பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஜிமெயில், ஸோ ஜிமெயிலோட மெயில் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக வருது, சில டைம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸே வர மாட்டேங்குது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பின்னாடி வந்து ஜிமெயில் வந்து ஃபுல்லாக வந்து கில் பண்ணிகிட்டே தான் இருக்குது. ஸோ நான் வந்து ஃபுல் பேட்டரி ஆப்டிமைசேஷன் செட்டிங்ஸ் எல்லாமே பக்காவாக வந்து வச்சிருந்தோம். அப்போ கூட பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஜிமெயில் வந்து கில் பண்ணிட்டே இருந்துச்சு. ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ரொம்ப லேட்டாக வந்துட்டு இருந்துச்சு, இல்லை நோட்டிஃபிகேஷன் வராமல் இருந்துச்சு. இது வந்து எனக்கு ஜிமெயிலுக்கு மட்டும் நான் வந்து ஃபேஸ் பண்ணல, வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ் பண்ணேன், டெலிகிராம்லையும் ஃபேஸ் பண்ணேன், இன்ஸ்டாகிராம்லையும் நான் வந்து ஃபேஸ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் அதிகமாக உங்களுக்கு வர அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இதை வந்து கில் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரதுக்கு ரொம்ப டிலே ஆகுது. இது வந்து நான் என்ன நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஃபர்ஸ்ட் வந்து ஏதோ பக் இருக்குது, இது வந்து நமக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 சாஃப்ட்வேர் அப்டேட் இந்த 20 டேஸில் வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு ஃபிக்ஸே பண்ணல. ஸோ RAM மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. இது வந்து பேட்டரி லைஃப்க்கு கண்டிப்பாக ஒரு அட்வான்டேஜாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து டே டு டே யூஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய மெயில்ஸ், அதுக்கப்புறம் நிறைய மெசேஜஸ் வந்து மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ OnePlus இதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக வந்திருக்கும். பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பெஞ்ச் மார்க்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். சிபியூவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ஹையாக வந்து ஸ்கோர் பண்ணுது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜிபியூவில் நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்குறாங்க ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதுக்கு டெடிகேட்டடாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலன்னா இங்கே வந்து பாருங்கள், அந்த அன்பாக்சிங்லேயே நான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பேன். ஆனால் நல்ல விஷயம் என்னன்னா, இந்த 20 டேஸில் ஒரு 2 அப்டேட் கொடுத்து அந்த ஹீட்டிங் இஷ்யூ வந்து ஓரளவுக்கு வந்து நமக்கு சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நமக்கு வந்து ஃபுல்லாக சால்வ் பண்ணல. எந்த அளவுக்கு சால்வ் பண்ணாங்கன்னா, அதில் வந்து நமக்கு ஃபுல்லாக ஹீட் ஆகிட்டு பெஞ்ச் மார்க் கூட நமக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் ஃபோன் வந்து அப்படியே எல்லா ஆப்ஸும் ஆஃப் பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து இப்போ ஹீட் வந்து ஆகிறது இல்லை. ஆனால் இப்போவும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நல்லாவே வந்து சூடாகுது. ஸோ நான் வந்து ஃபோன் வந்து டே டு டே வந்து நார்மலாக யூஸ் பண்ணும்போது, இல்லை வெயிலில் யூஸ் பண்ணும்போது, இத்தனைக்கும் சொல்லணும்னா சென்னையில் இப்போது 22 டிகிரி 25 டிகிரி தான் இருக்குது. இதுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சூடாகுது. ஸோ நான் வந்து சென்னையில் சம்மர்லலாம் யூஸ் பண்ணும்போது இந்த ஃபோன் வந்து எந்த அளவுக்கு சூடாகும் அப்படின்னு தெரில. ப்ளஸ் பெஞ்ச் மார்க்ஸ் அதுக்கப்புறம் வந்து கேமிங்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நம்மளுக்கு வந்து சூடாகுது. ஸோ கையிலே வந்து பிடிக்க முடியாத அளவுக்கு நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக சூடு வந்து ஆகுது. ஸோ ஓரளவுக்கு வந்து ஹீட்டிங் இஷ்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் OnePlus வந்து நிறைய ஹீட்டிங் இஷ்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ ஹீட்டிங் இஷ்யூ வந்து இதில் பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஹீட்டிங் இஷ்யூ வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, பர்ஃபார்மன்ஸ் வந்து டாப் டியரில் வந்து பண்ணுது. பர்ஃபார்மன்ஸில் கண்டிப்பாக நான் வந்து குறைய வந்து சொல்ல மாட்டேன். பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ஹீட்டிங் இஷ்யூவும் பயங்கரமாக இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு சாஃப்ட்வேர். ஸோ சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நம்மளுக்கு Android 16 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா Oxygen OS 16 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்துருக்கு. ஸோ இந்த Oxygen OS 16 பற்றி நம்ம சேனல் நம்ம வீடியோ போட்டுருக்கோம், நீங்கள் பார்க்கலன்னா இங்கே காட்டுறேன், கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஸோ இப்போ வந்து Oxygen OS எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பாக்சிங்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, எக்கச்சக்கமான ப்ளோட்வேர் வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து கொடுக்கல. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபோன் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. Oxygen OS வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த RAM மேனேஜ்மெண்ட் இஷ்யூ மட்டும்தான் இருக்குது. RAM மேனேஜ்மெண்ட் இஷ்யூ வந்து நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு அந்த ஓப்போவோட ஆப் ஸ்டோர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆப் ஸ்டோரோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அப்பப்போ வந்துட்டு தான் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்டேட் பாலிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 வெர்ஷன் அப்டேட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ Android 17, 18, 19, 20 வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. 6 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செக்யூரிட்டி பேட்சும் கொடுக்குறாங்க. ஸோ மீதி எல்லா மேனுஃபேக்சர்ஸும் இப்போ ஐக்கூ கூட பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு வந்து நமக்கு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க வந்து 4 வருஷம் தான் கொடுக்குறாங்க. ஸோ இன்னும் 1 வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து நல்லா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து நமக்கு பேட்டரி. ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நமக்கு 7300 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் 120 வாட் நமக்கு வந்து சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. 50 வாட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7300 mAh பேட்டரி கொடுத்தாலும் 0 to 100% வந்து ஈஸியாக ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 50 மினிட்ஸில் வந்து சார்ஜ் ஆகுது. ஸோ சார்ஜிங் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து சார்ஜ் ஆகுது. ப்ளஸ் வந்து நமக்கு வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ண ஃப்ளாக்ஷிப்ஸே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்டரி லைஃப் வந்து இந்த ஃபோனுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 days வந்து நம்மளுக்கு
தரமாக வந்து லாஸ்ட் ஆகுதுங்க. சில டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணோன்னா 2 டேஸ் வரைக்கும் கூட நமக்கு வந்து லாஸ்ட் ஆச்சு. ஸோ ஒரு 9 hours 10 hours ஸ்க்ரீன் ஆன் டைம் கூட நீங்கள் வந்து ஈஸியாக இந்த ஃபோனில் வந்து எடுக்கலாம். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு 7 hours 8 hours வந்து கண்டிப்பாக ஆவரேஜாக வந்து கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து இந்த ஃபோன் வந்து பேட்டரி லைஃப் கிங் அப்படின்னு சொல்லலாம். ஒன் ப்ளஸ்க்கு ஒரு பெரிய தம்ஸ் அப். செம்ம ஃபாஸ்ட்டான சார்ஜிங்கும் கொடுத்து பேட்டரி லைஃபும் பயங்கரமாக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கேமரா. ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா இருக்குது, 50 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 50 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ சென்சாரும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டே லைட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே லைட்டில் வந்து ஃபோட்டோஸ் வந்து நமக்கு நல்லாவே இருக்குது. கொஞ்சம் வந்து வைப்ரண்ட்டாக வந்து ஃபோட்டோஸ் இருக்குது. டீட்டெயில்ஸும் நமக்கு வந்து நல்லாவே இருக்குது. HDR பர்ஃபார்மன்ஸும் நமக்கு வந்து நல்லாவே இருக்குது. பெருசாக பார்த்தீங்கன்னா டே லைட்டில் வந்து எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை. ஃபோட்டோஸ் வந்து நமக்கு நல்லாவே வந்து எடுக்குது. நெக்ஸ்ட் வந்து அல்ட்ரா வைட். ஸோ அல்ட்ரா வைடும் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து வார்மர் சைடில் தான் இருக்குது. ஆனால் நமக்கு வந்து நல்ல டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. HDR நமக்கு வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. ஆனால் அல்ட்ரா வைடில் நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு 16mm அல்ட்ரா வைட் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அல்ட்ரா வைடாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் இது வந்து இந்த ப்ரைஸ்லேயே பார்த்தீங்கன்னா iPhone 17 வந்து நீங்கள் கம்பேர்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா iPhone 17 வந்து பெட்டரான அல்ட்ரா வைட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்மளுக்கு அவ்வளோ அல்ட்ரா வைடாக நம்மளுக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி கேமரா குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லாவே இருக்குது. அங்கே வந்து பெருசாக எந்த விதமான ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமாக டெலிஃபோட்டோ சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு 80mm டெலிஃபோட்டோ சென்சார் இருக்குது. ப்ளஸ் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கிறதுனால இது வந்து புதுசாக ஒரு பெர்ஸ்பெக்டிவே உங்களுக்கு வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்குது. டெலிஃபோட்டோ சென்சார் வந்து கண்டிப்பாக நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு நைட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெயின் கேமரா வந்து நைட்டில் வந்து சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. ஆனால் நைட்டில் என்னன்னு தெரியல, நமக்கு வந்து லைட்டாக வந்து கூலர் சைடில் இருக்குது. டேல வந்து நமக்கு வார்மர் சைடில் இருக்குது. நைட்டில் வந்து ஃபோட்டோஸ் வந்து கூலர் சைடில் இருக்குது. ஆனால் பெருசாக நமக்கு பிரச்சனையாக தெரியல. உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து நல்லாவே எடுக்குது. அல்ட்ரா வைடு ஒரு நல்ல ஹை ரெசல்யூஷன் அல்ட்ரா வைடு கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து நமக்கு நல்லா டீடைல்ஸ் இருக்குது. நைட்டில் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைடும் நமக்கு வந்து ஃபோட்டோஸ் எடுக்குது. நைட்டில் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைடும் நமக்கு வந்து லைட்டாக கூலர் சைடில் தான் இருக்குது. அண்ட் ரொம்ப நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் டெலிஃபோட்டோ சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. டெலிஃபோட்டோ சென்சாரில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கிறதுனால நைட்டில் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெலிஃபோட்டோ சென்சார் வந்து நல்லா ஃபோட்டோஸ் எடுக்குது. ஸோ கேமராவில் வந்து ஃபோட்டோஸ்க்கு பெருசாக நான் வந்து எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸும் வந்து பண்ண மாட்டேன். ஃபோட்டோஸ் வந்து நமக்கு நல்லாவே வந்து எடுக்குது. நெக்ஸ்ட் வந்து நமக்கு செல்ஃபி கேமரா. ஸோ செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எஸ்டிடேஷன் வந்து கண்டிப்பாக ரொம்ப நல்லா பண்ணுது. ஆனால் போக்கா மட்டும் லைட்டாக எனக்கு வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆச்சு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோன்ஸ் வந்து நமக்கு நல்லாவே இருக்குது. ஆனால் ஸ்கின் டோன்ஸில் வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் வைட்னிங் பண்ணுது. நீங்கள் எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சிருந்தாலும் லைட்டாக வைட்னிங் பண்ணுது. லைட்டாக வந்து ஃபேஸ் வந்து பிரைட் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து வீடியோ. ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயின் கேமராவில் வந்து உங்களால் வந்து 4K 120 FPS எடுத்துக்க முடியும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து 8K வீடியோவும் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ மெயின் கேமராவில் வீடியோ குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் கேமராவில் வந்து கண்டிப்பாக வந்து வீடியோ குவாலிட்டி வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. நீங்களே வந்து பார்க்கலாம். ஸோ மெயின் கேமராவில் வீடியோ குவாலிட்டி வந்து நீங்கள் 4K 120 FPS 4K 60 FPS எடுத்தாலும் சரி, 4K 120 FPS எடுத்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. 8Kலையும் நாங்கள் வந்து வீடியோ எடுத்து பார்த்தோம். ஸோ 8Kலையும் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. டீடைல்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளைசேஷனும் நல்லா வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து 8Kல வீடியோ எடுத்தால் கூட பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து பிரச்சனையே வந்து நீங்கள் ஃபேஸ் வந்து பண்ண மாட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு டெலிஃபோட்டோ சென்சார். ஸோ டெலிஃபோட்டோ சென்சார்லையும் உங்களால் பார்த்தீங்கன்னா 4K 120 எடுக்க முடியும். டெலிஃபோட்டோலையும் உங்களால் வந்து 8K வீடியோ எடுக்க முடியும். ஸோ டெலிஃபோட்டோவில் நீங்கள் வந்து 4K 60 சாம்பிள் வந்து பார்க்கலாம். ஸோ டெலிஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா 4K 60 சாம்பிள் வந்து கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்குது நம்மளுக்கு வந்து. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில டைம்ஸ் வந்து டெலிஃபோட்டோ சென்சாரில் வீடியோ எடுக்கும் போது ஏன் தெரில கொஞ்சம் வந்து நம்மளுக்கு ஜிட்டரியாக வந்து இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் நமக்கு வந்து லைட்டாக ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு அல்ட்ரா வைட். ஸோ அல்ட்ரா வைடை பொறுத்த வரைக்கும் அல்ட்ரா வைடில் வந்து உங்களுக்கு மேக்ஸிமமாக 4K 60 தான் எடுக்க முடியும். இதில் வந்து உங்களால் 4K 120 அதுக்கப்புறம் நமக்கு 8K வீடியோ வந்து எடுக்க முடியாது. ஸோ அல்ட்ரா வைடை பொறுத்த வரைக்கும் நான் திருப்பியும் ஃபோட்டோவில் சொன்ன அதே கன்சர்ன் தான் நம்மளுக்கு வந்து இதில் வந்து நம்மளுக்கு ஒரு 16mm அல்ட்ரா வைட் கொடுத்ததுனால அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து செம்ம அல்ட்ரா வைடாக இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ லேண்ட் கவரேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆனால் ஏன் தெரில லைட்டாக வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபிஷ் ஐ மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு அல்ட்ரா வைடாக இல்லைனாலும் அந்த டிஸ்டார்ஷன் வந்து கண்டிப்பாக இருக்குது. கொஞ்சம் வாப்லியாக தான் இருக்குது. ஸோ இதை வந்து நமக்கு ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ மெயின் கேமராவில் நமக்கு வந்து எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை. ஆனால் டெலிஃபோட்டோவும் அதுக்கப்புறம் அல்ட்ரா வைடும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். செல்ஃபி வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபி வீடியோ நான் வந்து எடுத்து பார்த்தேங்க. ஆனால் ஏன் தெரில செல்ஃபி வீடியோ வந்து கண்டிப்பாக 4K 60 FPS கொடுத்தாலும் செல்ஃபி வீடியோ நமக்கு வந்து குப்பையாக தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. நீங்களே வந்து செல்ஃபி வீடியோ சாம்பிள் வந்து பாருங்கள். ஹாய் கைஸ், நான் உங்கள் கிக்கி தமிழா. ஸோ இந்த செல்ஃபி வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து OnePlus 15 செல்ஃபி கேமராவில் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4K 60 FPS தான் எடுத்துருக்கோம். மைக்கும் பார்த்தீங்கன்னா எதுவும் கனெக்ட் பண்ணல. டேரெக்டாக பார்த்தீங்கன்னா OnePlus 15 மைக்கில் தான் நான் வந்து இது ஃபுல்லாக வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு அந்த ஃபுல் ஸ்கொயர் சென்சார்லாம் எதுவுமே கொடுக்கல. நார்மலான சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னால் வந்து ஃபோனை வந்து இப்படி போர்ட்ரேட் மோடில் வந்து பிடிக்க முடியல. ஸோ இப்படி பிடிச்சி தான் இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐஃபோனில் வந்து நம்ம போர்ட்ரேட்டில் பிடிச்சி லேண்ட்ஸ்கேப்பில் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஆனால் இதில் வந்து உங்களால் அது வந்து பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து கீழே கமெண்ட்
செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஐஃபோனோட குவாலிட்டி நல்லா இருக்கா, செல்ஃபி கேமரா வீடியோ இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயத்தில் எதோட மைக் குவாலிட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து செல்ஃபி வீடியோ சாம்பிள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களோட ஃபீலிங் என்ன அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ப்ரைசிங். ஸோ ப்ரைசிங்கை பொறுத்த வரைக்கும் 72,900 rupees வந்து பேஸ் வேரியன்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அது வந்து நமக்கு 4,000 rupees கார்டு ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு வந்து 68,900 rupeesக்கு வந்து நீங்கள் இன்றைக்கி வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபோன் வந்து 68,900 rupeesக்கு ஒர்த் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒன் ப்ளஸ் வந்து ப்ரைஸ் வந்து ஏற்றிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் சீப்பாக பண்ணிக்கலாம். நான் வந்து 60,000 rupees தான் எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணேன். ஆனால் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 8,000 rupees கிட்ட நம்மளுக்கு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரைஸோட எக்ஸ்ட்ரா பண்ணி 68,900 rupeesக்கு வந்து நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் அப்போவும் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் வந்து ப்ரைஸ் அதிகமாக பண்ணாலும் அந்த ப்ரைஸுக்கு ஒரு நல்ல சரக்கு வந்து கொடுத்துருக்காங்க. செம்ம பேட்டரி லைஃப் வந்து இருக்குது, செம்ம ஃபாஸ்ட்டான சார்ஜிங் இருக்குது, ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க, செம்ம டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் ஒரு நல்ல ஸ்பீக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க. எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இந்த ஃபோனில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேம் மேனேஜ்மெண்ட் வந்து இப்போ வரைக்கும் நமக்கு வந்து சரியாக இல்லை. அதே சமயத்தில் ஹீட்டிங் இஷ்யூ வந்து நமக்கு ரொம்ப 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 பயங்கரமாக இருக்குது. ஸோ ஹார்ட்வேர் வைஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ சாஃப்ட்வேரில் இந்த ஆப்டிமைசேஷன்லாம் கொஞ்சம் ஒன் ப்ளஸ் வந்து பண்ணாங்கன்னா தாராளமாக இந்த ஃபோன் வந்து செம ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போதுக்கு இது வந்து ஒரு டீசெண்டான ஆஃபரிங் ஃப்ரம் ஒன் ப்ளஸ். ஆனால் அந்த ரெண்டு விஷயம் மட்டும் நமக்கு வந்து சரி பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களுக்கு லாங் டேர்ம் ரிவ்யூ வேணும்னா நான் வந்து லாங் டேர்ம் ரிவ்யூ 2-3 மாதம் கழிச்சு திருப்பி ஒரு லாங் டேர்ம் ரிவ்யூ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோக்கு தான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலாம் லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.